ஞாயிறண்டாலே ஒரு பஞ்சு கொண்டு வரும். நாங்கள் பஞ்சு லொண்டு இல்லாமல் இந்த வீட்டை முடிச்சு பார்ப்போம்ட்டா அங்கடப்பா முடிப்போம் இங்கேருந்து பார்த்துருக்கேன். அங்கேருந்து காலத்தில் எச்சந்தான் கொண்டு விழுவுது இந்த சிவர்கள் இதுலாம். பிறகு அடுத்த காரணம் தான் கல்யாணம் கட்டாக இருக்கிறேன். நான் என்னண்டு கல்யாணம் கட்டாமல் இருக்கிற காரணம் என்ன பார்த்துட்டு போட்டால் ஜர்னியாக அப்புறம் விளம்பரம் உஷாபாகனா கையை மட்டும் பார்க்கலாம் இப்போதைக்கு நித்திரியாள் உஷாபாக நித்திரோல மேலே வந்து லெவல் பார்க்குது ஆள் விஷக்காயல்லோ இங்கே வா எவ்வளோ பிரச்சனை போது சும்மா திரு ஆடிக்க வேண்டியாங்க ஆள் வந்து ஆடிதானா மற்றபடி அடிக்க போகும். வீடு முடியும் மட்டுமே எங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாதனால தான் போய் கொண்டிருக்கும். அதாவது யாரும் வந்து தொந்தரவு பண்ணுறேன் இல்லை, வேலை முடிக்க மட்டும் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தலையிடி மாதிரி. தினந்தோறும் வேண்டும் என் அடியில் இருந்து இரவே ரசிக்க விடவா. ஹயர் போகும் பார்த்துருக்கேன் வந்து நிறைய தரம் இந்த பாட்டு தான் போடுவான் வந்து. அதாவது எங்கே எந்த இடத்துனாலும் போகும்போது அந்த என்ன ஆன மட்டும் இருந்தாலும் போகலாம் இந்த பாட்டை போடுவான். வானம் இல்லாமல் ஒன்றும் செஞ்சு கொள்ளல. அது என்ன மூக்குல எல்லாம் நம்பர் 1 304 கயிறுலாம் நல்ல கயிறு. ரொம்ப கயிறுல நல்ல கயிறு. மாமூல் மூர்த்தி கயிறு சொல்லி என்ன மாமூல் மூர்த்தி கயிறு. அந்த கதைக்கு நம்ம சிரிக்காக சுட்டு நம்ம நம்பி திரிக்க வேண்டியா. அது உண்மையாதானா இவ நம்பல இன்னும். அடே மம்முல் முத்தி கிபிடு கயிறா சரி இல்லை பாருங்கடா. எங்க நம்பரை கணிப்பறீங்களா உங்களோட கல்லேத்த வேணும். யாயிரம் பார்க்க வேலைக்கு வராங்கள பார்த்தா சந்தோஷம். தொழில் உண்டு. மற்ற சில சிச்சுவேஷன் வீட்டில இருந்து இவள் வாங்கிட்ட தொல்லையே கேட்கலாமல் விஷயம் வேலையே போகின்றாக்களும் இவள் வந்து எங்களுக்கு விளங்காய் எடுத்து உனக்கு சொல்றேன். எனக்காக நான் வந்து தாமதி அடியா போ என்ன ஆட்டோட தான் போ கேளோ எப்படி சோம் இன்னைக்கு எல்லாம் குடும்பம் வீட்டை நிற்கணும்னு ஃபோனில் இருக்குது. வேறு யாருக்கும் இல்லை அவங்களுக்கு சப்போர்ட்டில் 5 பேருக்கு அடிச்சுட்டு திரும்ப சப்போர்ட்டுன்னா இன்னும் விந்துவாய் ஹத்தாய் ஹயா விந்துவாய் 59 அடிக்க. மற்ற வந்து இவங்க அந்த மாவல் பதிச்சு போட்டு தான் அந்த நோசிங் வந்து அடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குடாப்பா. மார்கழி திங்கள் அல்லவா பாட்டை பார்த்தியல. அனைவருக்கும் வணக்கம். நான் அக்கினி கவிதாஸ். எனக்கு இங்கே வா இங்கே வா. எவ்வளோ பிரச்சனை போது சும்மா திரு ஆடிக்க வேண்டியாங்க ஆள். என்ன பிரச்சனை நடந்த பிரச்சனை அடிப்படி பாட்டது. ஆள் வந்து ஆடிதானா மற்றபடி அடிக்க போகும். அதெல்லாம் பயங்கர பாதுகாப்போட இருக்க. நாங்கள் இப்போ வீட்டுக்குள்ளே ஒரே பிரச்சனை நடக்குது, நீ சாருன்னு கை மாத்திடுறா. நீ பிரச்சனைகள் பல வகத்தால் போய் கொண்டிருக்கிய. அதில் போய் நான் பாதுகாப்பு படைய நீ திட்டம் கொண்டு வகுத்திருக்கோம். போனுல போடப்படி காத்துக்கு. அதாவது ஒன்று யோசிக்காங்க. அந்த பாட்டு ஒன்று போட்டோம், அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபோனு பாடிக்கொண்டு இருக்குது. சின்ன பிரச்சனை. போட்டுக்காடுற பாட்டை போட்டுக்காரு. அதாவது என்ன சொல்கிறேன், இந்த வீடு முடியும் மட்டுமே எங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாதனால தான் போய் கொண்டிருக்கும். அதாவது யாரும் வந்து தொந்தரவு பண்ணுறேன் இல்லை, வேலை முடிக்க மட்டும் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தலையிடி மாதிரி. பாட்டாண்டு போட்டுக்காடு. இந்த சுகமான நாட்கள் தோறும் வேண்டும் என் அடியில் இருந்து இரவே ரசிக்க விடவா. அடி உன்னை காணத்தான் நான் கண்கள் வாங்கினேன், சேரத்தான் என் உயிரை தாங்கினேன். அதாவது இந்த பாட்டு யாருக்காக போட்டிருப்பான்னு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து கீழே வந்து மறக்காமல் ஃபோன் பண்ணுங்கள். யாருக்கு பிடிக்குமென்றே மறக்காமல் ஃபோன் பண்ணுங்கள். ஓ இல்லைங்க, ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பாட்டு வந்து கேட்பாங்க. அந்த தொலைதூரமாக இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பிடிக்கும் இந்த பாட்டு. அதாவது நிறைய ஹயர் போகும் பார்த்துருக்கோம் வந்து நிறைய தரம் இந்த பாட்டு தான் போடுவான் வந்து. அதாவது எங்கே எந்த துண்டாலும் போகும்போது அந்த என்ன ஆன மட்டும் துண்டாலும் போகலாம் இந்த பாட்டை போடுவான். 2வது டைமில் அடித்துருதாடி பிறவட்ட கையெல்லாம் போடும். அவனுக்கு என்ன பாட்டு கேட்க அந்த பாட்டை அப்படியே லைனாக போட்டு கொடுப்போம் பிடிச்சாங்களுக்கு ஏற்ற மாதிரி. இந்த பாட்டு தான் அடிக்கடி போகும். கொழும்பு போகிறதுக்கு ஏதோ ஒரு 10 தரம் போயிடும் இந்த பாட்டு. அதில் பாட்டுமே கொஞ்சம் எங்களுக்கு ஒரு பாடம் ஒரு ஃபீலிங் இந்த பாட்டை கேட்க போகும். என்ன மெஷின் பெறாம இப்போ வந்து வேலை கொஞ்சம் நிறையவே இருக்குது. இந்த மண்ணுகளெல்லாம் ஏற்றணும். டிராக்டருக்கு என்ன கட்ட மட்டும் சொன்னால் டிராக்டருக்கு வந்து ஒரு ஆள் செத்து வெட்ட போட்டாராம். அப்போ
சாமத்தி வீடு போட தெரியாது செத்த வீடு சாமத்தி விட்டு போட்டுருவான். உண்மையாகும் ஞாயிற்றுக்கிழமையால அங்கே போகிறாங்க உங்களோட மற்றால் வாரம் போட்டுருவான். சரி ஞாயிற்றுக்கிழமை ம் சில பேர் இப்படித்தானே வேலை செய்வாங்க கிழமை ஃபுல்லாக கிடைக்கிடாக்கள் பஞ்சு பிடிப்பினா சில பேர் தெரியாதா இல்லையா நான் பார்க்கறதுக்கு செத்த வீடு நடக்குது அந்த வீடு மற்ற இடத்துல சாமத்தி வீடு நடக்குது. உண்மையாகும் வாரு போனால்கிட்ட கதை தெரியாது. ஆளுங்க போயிருக்கு இப்போ நான் தேடி போயிட்டு ஏன்னா தான் போனீங்களோ வைக்கில் நான் வெளி வேலையாக போயிருக்கேன். ஆ வெளி வேலையா நீங்களும் வந்து உங்களுக்கு இருக்க முடியாது வேலாம் போல என்ன உண்மையே டைம் இல்லை, சும்மா இருக்க மாட்டேங்குது. அதான் எல்லா பக்கமும் வேலை என்ன இதை வந்து இப்போ இந்த கல் மண் ஏற்றணும் வேண்டாம் என்னடாப்பா கல் மண்ணு சொல்லி கொண்டு பார்த்துட்டு இருக்கலாம் எனக்கு. சரி டாக்டர் வந்தே தானே ஏதாவது செய்யலாம் இப்போ ஒரு ஷவலை போட்டு 5 நிமிஷம் இருந்தால் டிராக்டர் வந்துருந்தா இன்னும் கொஞ்சம் ஏற்றி முடிச்சுப்பேன் மீனப்பா வானம் இல்லாமல் ஒன்றும் செஞ்சு கொள்ளல அது அதை விட நார்மலாக நம்மளும் யோசிக்க தான் போகணும் ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமைன்ற பொதுவாக எல்லாருமே வந்து லீவ் எடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் அது அரசாங்கமோ ப்ரைவேட்டோ என்ன நார்மலாக கிழமை ஃபுல்லாக வேலையை போயிட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க மாட்டா அதாவது ஃபேமிலியோட எங்கேயாச்சும் வெளியில் போகிறோம்டா அதுக்காக தான் எடுப்பினம் ஞாயிறண்டாலே ஒரு பஞ்சு கொண்டு வரும் நாங்கள் பஞ்சு லொண்டு இல்லாமல் இந்த வீட்டை முடிச்சு பார்ப்போம்ட்டா அங்கடப்பா முடிப்போம் இங்கேருந்து பார்த்துருக்கேன் அங்கேருந்து காத்திர எச்சம் தான் கொண்டு விழுவுது இந்த இது சிவர்கள் இதுகள் எல்லாம் அதை விட மேலுக்கு அந்த காகம் எச்சம் போடுற எப்படியாவது நிப்பாட்டணும்டாப்பா அதை காட்டுங்க இப்போ காகம் போயிட்டு இப்போ நீ பிடிச்ச டைமில் அந்த ரயிலிங்கு மேலே பகடிக்கல பெயிண்ட் அடித்து விட பாருங்கோ அதை தானாக கோலம் போடும் உண்மைக்காது பிறகு சில பேர் பார்த்துருக்கேன் அந்த கேகேஎஸ் பீச் சைட் பக்கம் அந்த வீட்டுக்கு ஃபுல்லாக வலை போடுவாங்க ஆனால் அந்த வலை போட்டு அந்த வீட்டு அழகையே வந்து ஃபுல்லாக வெல்கம் அடிச்சு விடுவாங்க. சும்மா கதை உண்டு தெரியுமோ இதை நிப்பாட்டு உண்டா இல்லாட்டி அந்த கார் பார்க்கிங் அந்த இது ரவர் சீட்டுக்கு மேலே அடிச்சு விட்டுருந்தாப்பா சீடியை கட்டி விட நல்லா இருக்கும். ஒரு கோலம் போட்டு இருக்கும் அது ஒரு வளைச்சி ஒரு ரீப்பேரில் வெல்கம் அடிச்சு விடும். ஓகே இல்லாட்டி என்ன செய்யணும்னு சொன்னால் ஷாடியாக சில ஒரு கரண்ட் கொடுக்கணும் அதை தொட்டா டிங்கின்னு அடிக்கிற மாதிரி ஏத்தட்டு கொடுக்கணும் ஏண்டா அப்படி இல்லை என்றால் அந்த இதை காட்டணும் எது இந்த இப்போ அது இல்லை தங்கூசி கொப்பி தெரியுமா கொப்பி கொப்பி என்ன செய்யுது அந்த இழுக்கு அது இல்லையாப்பா சாப்பாடு இப்போ எங்கள் பழைய கொப்பி கடை கொஞ்சம் பிடிச்சா சரி அதில் ரெண்டு அதுக்கு வரா எதில் அதுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணு அதிரும் அதில் 2 மாடல் இருக்கிறா ஒன்று சின்னோண்டு பேரிச்சு அதுக்கே சார் இது கொப்பி முதல்ல அதானே இப்போ விளையாடு சின்ன இல்லை யாரும் பாட்டு கடை அந்த விளையாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் உடச்சி போட்டு இழுக்கிறாச்சிருந்தா அங்கே மட்டும் அங்கே இருந்துச்சு 6 வாட்டு 3 வாட்டு 12 வாட்டு அது காத்தாடிக்குள்ள ஒரு டியூன் இருக்கும் அந்த அந்த சத்தத்துக்கு தான் அந்த காக்கா நிற்கிறது இல்லை இல்லை ரிஃப்ளெக்ட் பண்ணு இந்த அதிரும் இல்லை அந்த ரிஃப்ளெக்ட் என்னன்னு சொல்கிறாரு வீடியோ தான் நான் உங்க பார்க்க டபுளாக காட்டுவேன் காத்துல இருக்க தன்னை கலைக்கிற மாதிரி இருக்கு சீடியும் காட்டுறது சீடியும் அப்படி தான் ரிஃப்ளெக்ட் பண்ணு இல்லாட்டி என்ன செய்யணும்னா இப்படி டெக்னாலஜி முறைப்படி என்ன செய்யணும்னா ஒரு பாக்ஸோட செட் பண்ணி விடணும் பகல் டைமில் செட் பண்ணி விட்டுட்டு காக்கா ஹூய் செட் பண்ணி போட்டு விட்டா சத்தத்தில் காக்கா யோசிக்கிறது தானே இப்போ அங்கேருந்து சத்தம் வருதுன்னு சொல்லி ஆனால் அதுக்கு தெரியாது இப்போ இந்த மண்ணெண்ணோ நீங்கள் கொண்டு வரீங்களோ பகடிக்கல நல்ல மண்ணப்பா கல் ஒன்றும் இல்லை பல்ல கைக்கு போட்டே வேண்டால் மேலே சாடையாக கூட மண்ணை பரவிட்டா சரி நம்மட ஆகல 6 கொண்டு வரைக்கல மண்டாப்பா அவ்வளோ கல்லுண்டா பரவாயில்ல அவ்வளோதான் கரவல் தான் குறவல் கல் டிராக்டர் காலம் ஏற்றி கொண்டு வராங்க ஓ அதையும் சொல்லணும் இல்லாட்டி இடம் கிடக்குது தான் இடமா இல்லை பறிக்கிறான் எங்கேயாவது இல்லாட்டி ஷேர்வா காடை விட்டாங்கள பல்ல காணி பறித்து விடலாம் அவங்களுக்கு லாபம் தான் காணிக்கிறாங்க பறிச்சா மேடுகளை உயர்த்தலாம் இந்தியாவில் அணுவ கடை வீட்டுக்கும் தேவையில்லை ஆக்கள் ஃபுல்லாக உங்களுக்கு அடிச்சு கிடக்கு கேட் போடக்க தேவைப்பட்டது அப்போ எங்கள் வீட்டோட சின்னலாம் அப்பைக்கு உடைச்சிருந்தா சரி பிறகு முக்கெல்லாம் வந்துருங்க அவட என்ன ஆட்டம் கூட எல்லாம் முடிஞ்சோ ஓ வாழும் காட்சியாச்சு இப்போ இங்கே பனையில் இதை கட்ட போகிறேன் சொன்னேன் அது துவாங்க இல்லை அதுவும் தொடங்கினா மாவட்ட செத்து போயிடும் இதுக்கே இப்போ எவ்வளோ கிட்ட முடிஞ்சிருக்கும் அது சொல்லலாம் அது சர்ப்ரைஸ் கணக்கு பார்க்கணுன்னா இப்போ குத்து விளக்கு வேணும் ஓ இல்லை சும்மா ஒரு கதைக்கு அதாவது இப்போ சில பேர் ஜோசிப்பின் இந்த தானே கூலி நானே நின்று செய்தபடியால் அதை பார்க்கிறேன் எனக்கு வேலை இல்லாத அதான் நீங்கள் கூலினாலும் உங்களுக்கு விளங்கும் தான் நம்மள எவ்வளோ செலவாக இருக்க மாட்டேன் கடையில் வாங்கினது எவ்வளவு அப்படி செஞ்சதானே பொக்ஸ்வார்லாம் நம்பர் 1 பொக்ஸ்வார் ஆனே எல்லாம் நம்பர் 1 304 கயிறுலாம் நல்ல கயிறு இந்த துப்பு கையிலே நல்லா ஆயிரும்
என்ன தனித்தன்ன கயிறு போல என்னது தனித்தன்ன கயிறு போல தனித்தன்ன கயிறுல மமுல் மூர்த்தி கயிறுன்னு சொல்லி என்ன மமுல் மூர்த்தி கயிறு மம்முள் முத்தியோ மமுல் மூர்த்தி கயிறு அந்த கதைக்கு நம்ம சிரிக்காக சுட்டு நம்ம நம்பி திரிக்க வேண்டியா அது அடே உண்மையாதானா இவன் நம்பல இன்னும் அடே மம்முள் முத்தி கிபிடுக் இப்படி கயிறா சரி இல்லை பாருங்கதா அந்த கயிறு சராய்க்கு இல்லை அது நான் கேட்டேன் அது முதல் தான் இல்ல வேற முதல்ல இல்ல கிபிடக் இது வராதபடியா அது போய்கொண்டிருந்தது இப்போ அந்த கயிறு அது வந்து கால போகல உட்காப்பாரு மம்துல் வந்தவரை கிபிடுக் நின்றுது ஆட்டோமேட்டிக்கா இது இந்த கயிறுல போய் கேட்டு பாருங்க கடையில் இல்ல சில பேர் யோசிப்பு நம்ம பகடியாக விஷயம் விளங்க அது பழைய ஆக்களுக்கு தான் விளங்கும் மடக்கட் தெரியும் அவங்களுக்கு மடக்கட்டு வந்தான் விசரா வடக்கட்டைக்கு போடுறது மடக்கட்டு வந்ததான் மடக்கட்டு பெண்டுகளுக்கு போடுறது வடக்கட்டைக்கு போடுறது அது நல்லா வசஞ்சு கொடுக்கும் அந்த கொடுக்கும் இறுக்கத்தன்மை கூட மடக்கட்டு இப்போ நீங்க சொல்ற வந்து மரத்தில் கொடுக்கும் இது வந்து பொக்ஸ்வாரில் கொடுக்கும் நல்லா அப்படித்தான் இப்போ வந்து திருப்பி சொல்லுங்க நீங்க சொன்ன பேருகளை என்ன நீங்க சொன்ன பேருகளை திருப்பி சொல்லுங்க கிபிடுக் மடக்கட் மம்துல் மடக்கட்டை அந்த கைத்துற பேர் இப்போ நீங்கள் சொன்ன மம்துல் கிபிடுக் மடக்கட் இப்போ கணக்கு ஐட்டம் வந்துட்டு தானே இப்போ வயரிங்குக்கு டைட்டர் மழை மண்டலத்தில் அடிச்சோம் டைட்டர் அசியா சாமான் சாமான் பிடிக்கும் டைட்டர் அடிச்சோம் டைட்டர் இப்போ அதே மாதிரி கொட்டிலோன்னு இஞ்சி அடிச்சா என்ன பகடிக்கு இல்லை என்ன செய்யணும் இங்கே துண்டுக்கும் பெரிய கொட்டி நாடு போட்டு மணல் போடணும்ப்பா மணலில் கால் வைக்கிற மாதிரி வராது தெரியுமா உண்மை கதை இந்த கதையை கேட்கோ இல்லை இல்லை காலமே சாப்பிடாம தான் அப்படி இல்லை உண்மையாக அதே மாதிரி கொட்டிலோண்டே சூப்பராக இருக்கும் தெரியுமா இந்த இந்தியாவில் அடிக்கணும் அடித்தால் அந்த பின்னிற டைமில் எல்லாரும் ஒன்று கூடி வழியாக காய்ச்சி பம்பளாக இருக்கலாம் இப்படித்தான் வீட்டை விழுந்து கட்டினாலும் ஒரு கிச்சன் போகணும் வெளியில் ஒன்று போகணும் வேற லெவலில் இருக்கு உண்மை கதை இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க கதிரைதான் கதிரைக்கு எവിടെ தேவையில் வந்துருக்கிறீங்க இதில் வந்து அங்கே இருக்கிற இதில் இருக்குது ஓய் இருக்கிறீங்க இந்த மரக்கால் பிடிச்சிட்டு உண்மை கதை தெரியுமா உங்களோட கதைமே வர வைக்கத்தக்க ஒரு கதை உண்டு என்ன நீங்கள் அரண்மனை கட்டினாலும் இப்படி ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி வேற பின்ன ஆனால் கூட கதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் நாளில் காணாது இல்லாட்டி தான் முடிச்சா பிறகு செய்யணும் இப்போ செய்ய ஆள் காணாது ஆசை அப்படி வந்து சின்ன நல்ல சூப்பராக இருக்குது ஆனால் இதை தென்னை தான் தரிக்கக்கூடாது தென்னை அப்படி இருக்கணும் தென்னை என்ன இன்னொரு ஃபுல்லாக கழுவி விடணும் சம்பவம் போட்டு கழுவி விடாதான் பச்சை வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்க மின்மனுக்கும்டா அங்கே சாப்பாட்டுக்கு சொன்னீங்களா ஓ சிலங்களே ஒரு 4000 காசோட வா உள்ள சில 4000 காசு வேணும் கொஞ்சம் 2 நிமிஷம் வேணாம் ஆனால் பார் குளிச்சால விடுற மட்டும் பார் காசு கட்டணும் ஓ அப்படின்னு செய்யலாம் கணக்கு பத்தி 5000 கொடுத்தா 1000 தருவார் தானே நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம் தம்பி அந்த மாதிரி செய்யலாம் ஓய் அதாவது என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் சமைக்கல டீம் வந்து மடுக்கு போயிட்டாங்க எல்லாரும் மற்றவனுக்கு அடிச்சா சாமத்தி விட்டு போயிட்டானா சாமத்தி விட்டு போயிட்டாங்களா மற்ற ஆள் அடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை பாருக்கு போட்டுதான் உண்மைதான் போல இருக்கு பாருக்கு போட்டுதான் மற்ற ஆள் அதான் நான் இப்போ வேறு இந்த ஃபோன் இந்த புது ஃபோன் வேறு நம்பர் இதில் நம்பர் ஒன்றும் இல்லை சேவ் பண்ணினது இப்போ அவன் வீட்டு தான் போக வேணும் இருக்கா ஏன்னா 3 பேர் ஒன்று செத்த விட 3 சாமத்தியோட மற்றால் வாருக்கு போட்டு நான் சொல்லிச்சுன்னா அப்போ நான் போயிட்டு வந்து எல்லா உடம்பாரு இப்போ நான் போகிறேன் அங்கே போகணும் தொங்கல் புனனாறு போகணும் போயிட்டு நான் அடிக்கிறேன் இல்லை சாப்பாடு ஆர்டர் பண்ணீங்களோடா வந்துட்டு சாப்பாடு வந்துருக்கு காலடியில் நீ கேட்டு சொல்லுங்க காசை கொடுத்தா சரி பாப்பா சரி நான் போயிட்டு வரணும் இல்லை ரெகுலர் பேஜ் தான் போகுது ஓ சரி சரி பிகே அதாவது என்ன காட்டணும்னு சொன்னால் நிறைய நாளாக வந்து எங்களோட ஃபேமிலியாக சேர்ந்து வந்து மடுக்கு ஏதோ ஒரு நேர்த்திக்காக போகிறதுக்காக நிறைய நாள் நேர்த்தி இன்றைக்கு தான் டைம் கிடச்சிருக்கு ஆக்களுக்கு வந்த வகையில் எல்லாருமே குடும்பத்தில் 1-2 பேரை சேர்ந்து ஆக்கள் விடியும் வெளிக்கிட்டாங்க அப்பா காடு தான் சாப்பாடு வந்து வலிக்கிட்டு வர்றாரா சரி சாப்பாடு பிடி விளையாட்டு அடிக்கிட்டாங்க அதில் இந்த மாதிரி இதாகும்
ஹலோ நாங்கள் நன்றியா அப்பா இல்லையோ கொடுங்க இருக்கா பெசுவா இல்லை ராசா தான் நிற்கிறான் ராசா நிற்கிறேன் ஓ சும்மா கையில் கோல் தான் கைகள் உண்மையிலே அவுட்ல விஸ்வா இல்ல அக்கினி தான் நிக்கிறானுங்க ஹலோ ஹலோ ஓ ஹலோ சுமன் சுமன் அது நான் தான் எடுத்துனேன் பிரச்சனை இல்லை அந்த ஐயோ படிக்கன் எடுத்தா சொன்ன விஷயத்தை சொல்லுங்கப்பா அவன் படிக்கன் மாறி எடுத்துட்டான் கட் பண்ணிட்டு இப்போ நீங்க எடுத்து போனீங்க அப்ப படிக்கன் மாறி எடுத்துட்டான் கட் பண்ணிட்டு அப்போ அவன் இதான் பொடியும் சும்மா எடுத்தியா ஹலோ ஓ இங்க என்னடா கிரியன் என்ன நம்பர் கிடக்குதோ செக்டர் கிரியன் கிரி 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 எங்க நம்பரை அனுப்பிடுறீங்க ரோட கல்லேத்த வேணும் ஓமோ கல்லில் இல்லாமப்பா சொல்லுங்க உலக சொல்லுங்க வடிவா இப்போ இருக்கு அவசரமா வேளாளர்கள் குடிக்கிறவங்க ஒரு கஷ்டமா தான் கிடக்கு எல்லா வேலை ஆட்டி பர்த்டேக்கு முழு வேலை ஆட்டி நம்பரும் கிடக்கு போன் கடலுக்கு விழுந்து அந்த தண்ணி போட்டு உங்களுக்கு அடிச்ச காரணம் அங்கே அடிச்சு அப்படின்னு சொல்ல வேண்டியா கிடக்கு பா ஹவிதா அந்த நோசிங் அடிச்சா பாப்போம் அக்கினி என்ன மூக்குல போட்ட ரெண்டு கிடக்கு என்ன செய்வோம்ப்பா அண்டைக்கு வலை அடிக்குள்ள மூக்கு அப்படி கொடுத்துட்டு அடிச்சுட்டு அப்படியே இருக்குது ரெண்டும் சரியா நல்ல பிக்கல பிச்சுதே அடையாளம் பலியாத வேற உள்ள கிடக்கு அடையாளம் ஓ அப்போ சிக்கல இல்லை பொன்னி மூக்கு எடுக்கலாம் பிறகு போட்டோ தான் சின்ன ஆரஞ்சு இல்லை அடிச்சோம் ரில்லர் போட்டு சரியா அதாவது மூச்சு விட கொஞ்சம் இலவாக இருக்குன்னு எனக்கு காதலையும் கிடக்கு புலாம் கிடக்கு காதில் ரெண்டோட கிடக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்க்க வேலைக்கு வந்தாக்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கு ஞாயிறு பார்க்க வேலைக்கு வராங்கள பார்த்தா சந்தோஷமா இருக்கு அது உண்மையில் அந்த வேலையை வந்து நேசித்து செய்கிறவங்கப்ப அந்த ஞாயிறு சனியை வந்து பார்க்க மாட்டாங்க விளங்குது அவங்களுக்கு வந்து தொழில் தானே தொழில் உண்டு மற்ற சில சில சிச்சுவேஷன் விளங்கு அவசர தேவைகளுக்காக நம்ம சொன்னாங்க புரிஞ்சு சிச்சுவேஷன் இருக்கு வீட்டில இருந்து இவள் வாங்கிட்ட தொல்லையே கேட்கலாமல் பிஷா வேலையே போகுன்றாக்கள் இவள் வந்து எங்களுக்கு விளங்காது இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தான் தெரியும் அதான் சொல்றேன் விளங்க விளங்க எடுத்து உனக்கு சொல்றேன் எனக்காக அப்போ இதை சரியாக வந்தால் என்ன செய்வீங்க விளங்க எடுத்து விளங்கி கொள்ள வேணும் இப்படித்தான் பிறகு அடுத்த காரணம் இதுக்கத்தான் கல்யாணம் கட்டா இருக்கிறேன் நான் என்னண்டு கல்யாணம் கட்டாமல் இருக்கிற காரணம் என்ன உதாரணம் ஐயோ வேலை பார்த்துட்டு போட்டா சரிஞ்சியா கவரம் உங்களம்புறேன் நான் வந்து சாமதி நம்பர் வந்து என்ன அடியா போ என்ன ஆட்டோட கேட்போம் அடுத்து வர இவர் என்ன நடுவோடு எங்கே விடாது நம்ம நாலண்டா வந்து போட்டு போயிருக்கோம் ஒரு ஏத்துக்கு நிற்க வேண்டிய ஓடி இருக்கும் படம் இல்லை இல்லை ஏற்றுக்கும் நிற்கக்கூடாது போட்டு போக சொல்லுங்க நாங்கள் ஏற்றுனா எவ்வளோ குவாலிட்டி பண்ணுவோம் எல்லாம் சிக்கலாம் தாங்களே ஹலோ ஓ பிடிச்சோம் ஹலோ பிடிச்சோம் இன்னைக்கு எல்லாம் குடும்பம் வீட்டை நிற்கணும்னு ஃபோனில் இருக்குது ஒரு சில பேர் அதாவது சில சின்ன பிள்ளைகளப்பா ஃபோனில் அடியாங்க ஹலோ சில சிக்னேச்சர் வேணும் கிரியன் நினைக்கிறாரோ நான் சுமன் சுமன் என்று சொல்லுங்க தெரியும் இந்த டிராக்டர் ஒரு கால் தேவை கிளிநொச்சியில் நிற்கிறீங்க சரி சரி சரிங்க நந்தா சொல்லு இப்போ வீட்டை வந்துட்டு போகட்டு வேணும் இல்லை சொல்லி சொல்லுது அது மற்றகிரி மொட்டைக்கிரி அப்படி எந்த கிரி இவர் வந்து வவுனியா வன்னிக்கிரி ஐயோ இந்த ஆளுக்கு செத்த விட அந்த ஆளுக்கு செத்த விடா இல்லை ஏன் குடிச்சதுக்கான காரணம் என்ன நீ இப்போ மதியத்தில் வெளிக்கூட போகிறீங்க கணக்கு வழக்கு அமைச்சர் கட்கண்டுக்கு 30,000 அடிக்கிறது எல்லா பக்கத்தாலே மடிச்சிட நினைக்கிறதுக்கு ஒரு நாள் செத்த விடலையாமாப்பா ஒரு நாள் சாமத்திய விடலையாம் குப்பையத்தை வந்து கண்டபடி அடிக்கிறா செல்லும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் செத்த விடலையாம் ஒரு நாள் சாமத்திய விடலையாம் ஒரு நாள் வாரலையாம் ஒரு ஆள் தேர் இல்லையா ஒரு நாள் கண்ணு படிச்ச அவர் தான் தேர்வில் நிற்கிறார்
கோயில் தேரில் உண்டு சிவன் கோயில் பக்கத்தில். அப்போ ஆள் கூடமாக போயிருக்கு. இது என்ன 25, 10, 15, 20 குட்டி. நானும் ஒரு 5 டிராக்டர்காரன் வச்சுது. இதுக்கு மிஞ்சினக்கு டிராக்டர்காரன் எல்லாரும் இந்த கழுவில நிற்கிறாங்க. அதை விட ஞாயிற்றுக்கிழமை நோம்பலாக எதுவும் சாப்பிட்டு சொல்லுவாங்கப்பா. விளாங்க வேறு யாருக்கும் இல்லை அவங்களுக்கு சப்போர்ட்டில் 5 பேருக்கு அடிச்சுட்டு திரும்ப திரும்ப சப்போர்ட்டுன்னா இன்னும் நம்பர் கிடக்க சேவில் இல்லா போட இல்லை. இந்த இரவு லேட்டாக நிறுத்தினோட அந்த பஞ்சு குணம் கொண்டு படிக்கு. எல்லாம் கல்வி 3 மணி 3 மணி 10 ரூபாய் கிடந்து தான் பேர். நீங்கள் எத்தனை வயது வருது? நான் படுத்தேன் 2.5 கிலோ. எங்கே போனீங்க? வேலை தானேப்பா, வேலைக்கு போடுறாங்க. இரவு ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணது, கார் பார்க்கிங் ஏரியாவை வந்து பார்த்தா நீ ஞாயிற்றுக்கிழமை காட்பியார்காரருக்கு அடிக்கிற பேருங்க. அவரும் வந்து எவன்ட்டு மிஷின் கிடக்கும். இல்லை இல்லை, அவர்கிட்ட மிஷினோட வந்து போகிறோடைய சில பழக்கமாக இருக்கு. ஆனால் ஃபோன் எடுக்க மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் எடுத்துட்டேன். வணக்கம் பாட்சாண்ணா. பாட்சாண்ணா ஹலோ பாட்சாண்ணா விளங்கோ. ஓ விளங்கோ, எங்க நிற்கிறீங்க? நான் சுமாரப்பா. சாப்பிட்டீங்களே? 6/2026 சுமான் 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 சோடா குண்டு குண்டுன்றது அந்த தான் சாலு. ஓ சுதான் சாப்பாடு சுமான் மதிய சாப்பாடு மாறிச்சு போட. அண்டே வந்தியல் அங்கே இதுக்கிட்ட அண்டே அந்த காணி காட்டுறக்குன்னு வந்தியல். காணி காட்ட வந்தீங்களப்பா. மான் மான் கதைக்கிறேண்ணா சும்மா சொல்லுங்க. மான் மான் புள்ளி மான் மான் ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் கையில் இப்போ விளங்கிட்டாள். மான் மான் ஓகே விளங்கிட்டே. என்னென்றால் இங்கே உங்களுக்கு தெரிஞ்ச டிராக்டர் காரம் இருக்குது. ராமேஸ்வர் வேண்டாம், டிராக்டராக எடுக்க போகிறாங்க. 5 பூ ஓடி வரும். 5 சார் ஓ நம்பர் இருக்கோ அவங்களுக்கு சாமத்திய விட. ஓட்டத்துக்கு ஓட்டத்துக்கு ஓ மோம் ஓட்டத்துக்கு சொல்லுங்க. நம்பரை குத்துருங்க. ஐயோ நம்பரை குத்துற நம்பர் நோட் பண்ணு. 077 6 ஆள் இது சொல்லவே இல்லையா? என்ன 077 60 இது யாரப்பா? மிஷின் டிரைவர் தான். சோடா ஆமாண்ணே. சரி சரியா. என்ன சொல்ல பிஸ்கெட் நம்பர் சொல்லுங்க. நான் கூப்பிடுறேன் பெருமை. ஹலோ 1000 2000. ஓ நம்பர் வந்துட்டு அவள் கிளிநொச்சியில் நிற்கிறாரா? யாரும் போகிற டெக்டர்காரன் எனக்கு தெரிஞ்சது. அவள் செத்த விடா மதனாக சாமத்திய விடாமட்டாங்க அவங்கள மறையிலையே பாப்பா. நான் இருக்கேன் வேறு யாரு சொல்ல கணக்கு சொல்ல செல்லம். தம்பி 6500 இங்கே தொடங்கும். அது 6500 தான். சும்மா 1,60,000 வண்டி தந்தவன் வண்டி சும்மா இருக்குது. அப்படி அழி வச்சிக்க. சரி சரி. அடிச்சு எவ்வளோ அப்போ அடி 2700. 2700 ஒரு தடவை. 400 400 ரெண்டாவது தடவை. 1900. ஹலோ 900.
5000 20000 அடிக்குதியா ராங் நம்பரா 30000 அவசரப்படாத அடிஞ்சா சரி சரி ஓகே நான் 300 ரூபா நம்பரா எத்தனை பேர் நம்பர் விளைக்க விட்டீங்க 3000 1700 700 400 ஒரு வாரம்னா இதோடு சரி 20000 2400 650 10000 1800 400 10000 அடிக்கிறான் 5000 சரி 5000 ஓ திருப்பி 5000 700 5000 2300 3600 1200 அடி கூட்டும் இப்போ நம்பர் அடித்தீங்க போல இதே மாதிரி ஒன்றை கணக்கை தவற விட்டு போட்டு அடிச்சீங்கன்னு சொன்னா கணக்கு கூட்டி ஒரு கணக்கு கொண்டு வரும் அது சரியென்று எழுதி விட்டு அங்கே கொஞ்சம் கூட நிற்கும் இதாம்மா நான் 5 பேருக்கிட்ட அடிச்சிட்டேன் அடிச்சுட்டு ஒரு ஆள் கிளிநொச்சியில் நிற்கிதா மற்றாள் ஃபோன் அடித்த ஆன்சர் இல்லை மற்றவங்க இந்த 2 பேர் லைனும் வந்து செத்த விடும் இது மற்ற ஆள் இல்லை ஒரு ஆள் 40 பேர் ஒன்று பார்த்தேன் என்ன செய்யறது 150 1 39 150 பின்னே பாருங்க 139 இன்னும் ஒரு ஆளுக்கு தான் அடிக்கல இந்த ஃபோன்ல நம்பர்ல இவங்கள்ட்ட நம்பரை கேட்டுனா இவங்க அடிக்க சொல்ல 1,39,150 பாரம் போடு 150 பார்ப்போம் மிச்சம் நீ அடிச்சலாம் 25,000 65 ஆளு சொல்லு ஆளு எங்க போகுது இப்போ கையிருப்பாவில் இருக்கு பாக்கியே சொல்றேன் அப்படித்தான் பார்த்தா தானே கணக்கு பார்க்கலாம் சரி 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 இப்போ கணக்கு தெரியும் சரி இப்போ நம்பருக்கு அடிங்க வடிவா இருக்கா என்னப்பா எங்க சொல்லு Windu hata hata. Hai windu ai. Pakai itu dai. 59 அடிக்கிறேன். அடிக்கலையா? அடிச்சிட்டு 077 சொல்லிட்டு போகுதானே 07760 அடி பாபு. சில சிங்களம் இப்படி விந்து ஹத்தா ஹத்தா. ஐயோ நான் கோல் போகுதா இல்லை சும்மா பார்த்துட்டு இருக்கல நம்ம அடிக்கலாண்டு டிராக்டர் ஒன்று எடுக்கிறது போடுற மாறுறா போட ஹலோ நாமண்ணியோ நான் இங்கே சுமன் கேட்குறேன் இங்கே இன்ஜின் கடை போட் இன்ஜின் சொல்லுங்க சுமன் கட்கோளம் இன்ஜின் கடை ஓ இங்கே கட்கோளம் பள்ளிக்கூடம் கராச்காரப்படி எங்கே கதைக்கிறேன் இங்கே உங்கள் டிராக்டர் இருக்கா வேணும் இங்கே உங்களை தம்பி விட்டு கல் கொஞ்சம் ஏற்றணும் விட்டுட்டு போக சொல்லுங்க ஓ சொல்லுவோம் கல் இல்லை கல் மண்ணும் சேர்ந்தது கொஞ்சம் இதாக கிடக்கு அவசியமாக விட்டுட்டு போக சொல்லுங்க கல் இல்லை கல் மண் எல்லாம் சேர்ந்தது கொஞ்சம் டஸ்ட்டாக கிடக்கு ஒரு லோட் ஏற்ற வேணும் இங்கே தம்பி விட்ட நான் கல் ஏற்றினா முதல் இங்கே சிவானி நாக்கடை இருக்குதானே செல்லாக்களின் வீடு தெரியுமே அந்த ஆளுக்கு இப்போ சரியான சொல்லலாம் சிவங்கூர் ரோட்டாண்டு டவுனப்பா முதல்ல நீங்கள் என்ன யாருண்டு விளையக்கொள்ளையில் அதான் பிரச்சனை இங்கே கராச்சி வச்சுக்கேன் கட்கோளை பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் கராச்சி இருக்கல்லோ அந்த அவுட் மோட்டர் போட் இன்ஜின் செய்கிறது மான் சில இந்த சில சரி அங்கே தம்பி விட்ட கல் ஏற்றுறாங்க ஞாபகம் இருக்கு ஓமோ தம்பி விட்ட கல் ஏற்றுறாங்க தெரியுமா உங்களை டிராக்டர் கொண்டு வந்து டவுனுக்கு அவங்க அங்கே இருந்தால் இருக்க கல்லுக்கு மண்ணும் சேர்ந்து கிடக்கு ஏற்றி கொண்டு போகணும் ஒரு லோட்டு தான் அப்படி தான் பெருமாளுக்கோ நீ வாங்க பார்க்கலாம் வாங்கணும் வந்து அப்புறம் மற்ற பழிச்சுக்கள் ஏற்ற வேண்டிய வரும் விடியவாளிங்களா நாளைக்கு வேறு யாரும் இருக்க வேறு யாரும் இருக்கோ பின்னேரம் இருக்குமா பின்னேரம் நீ சொல்லுங்க விட்டுட்டு போக சொல்லுங்க அவசரம் இல்லை பின்ன வந்து எடுத்து போகலாம் அப்படி இல்லையண்டா இல்லை விட்டுட்டு போகலாம் தான்
இது நாம என்ன வேற அதான் வேற இல்லை வர மாட்டாங்க பெட்டியை விட்டுட்டு போனாலும் அடிச்சு விட்டுருவாங்களா நேரம் இல்லைன்றீங்க சரி பாப்போம்மா அடிக்கிறேன் ஒரு படம் 2 பந்தம் சுற்றுப்படுதான் கோயிலில் பந்தம்டா அண்ணன் கொடுத்துட்டு பின்னாடி பந்தம் சுற்று வந்தோம் இந்த ஹார்பாகி நேற்று இருந்து ஃபீல் அடிக்காங்கன்னு அடிக்க முடியல வீலி அடிக்கிட்டாங்க மற்ற அடிக்காங்க ஆள் சனியிலேருந்து வேலையை கொடுக்குது அதாவது இந்த கிளியை அடிக்க வருங்க எதுக்கான்னு சொன்னால் எங்கட விட்டு தண்ணி அடுத்த வளவுக்குள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக என்றதுக்காக சிறந்த முறையில் வீலி அடித்து இப்போ இதே மாதிரி அங்காலயம் ஒரு துண்டு இறக்கப்படுது அது வந்து ஒரு ஸ்டோர் ரூமாவோ ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி கொள்ளலாம்ன்றதுக்காக அதில் இறக்கி கொண்டிருக்காங்க நம்மட ஒஷாக்கா இல்லைங்கடா ஒஷா பார்க்கறா கையை மட்டும் பார்க்கலாம் இப்போதைக்கு எங்கே நித்திரியா ஒஷா பார்க்க நித்திரோல மேலே லெவல் பார்க்குது ஆள் விஷக்கா இல்லை ஒஷா தான் காட்டுறேன் டேய் அவர் லெவல் பார்க்கறா மேலேருந்து ஒஷாவை கண்டபடி காட்டையும் இல்லாது இது வழியே ஒஷாவா லெவல் பார்க்குடா டேய் லெவல் பார்க்குடா அரக்க சொல்லுது ஆள் கம்பியை கொஞ்சம் அரக்க கொடுவாப்பா வெண்ண ஆட்ட விட இது அடி இது காணும் இந்த இது ஷீட் எடுக்கணும்யா ஆத்து குழம்புகளை ஓடர் ஓட்டல் எடுக்கணும் அடியில் அது வைப்பங்க எது அதெல்லாம் சரி எல்லாம் படம் முடிஞ்சு நான் மாஸ்க் போட்டு திணிக்கிறேன் நல்ல தான் டஸ்ட்டு அடிக்காது என்ன கொண்டு தெரியா ஓ டேப் தார் ஏது மஞ்சளோட சிவப்போ ஆ தேவை கொடுது பாப்போம் இது என்ன மாதிரி கட்டத்தில் வரப்போன்னு சொல்லி யோசிப்போம் என்னண்டே அன்னைக்கும் நாங்கள் காட்டில் வந்து கார் பார்க்கிங் இந்த கட்டெல்லாம் வந்திருக்கேன்ட்டு மேலே இருக்கிற ஸ்டிக்கெல்லாம் உரிச்சு எடுக்க இங்கேருந்து பார்த்தா வெளியில் நடக்கிற எல்லாமே ஒரு ப்ளூ கலராக தெரியும் அந்த கிச்சன் பக்கம் இந்த சைட் ஃபுல்லாகவே உள்ளே போனால் ப்ளூ கலராக இருக்குதாப்பா பெயிண்ட் அடித்தா தெரியாது நினைக்கிறேன் நான் பாத்தியில்ல சொல்லிட்டேன் அந்த மதிய டைம் எல்லாம் அப்படித்தான் சாடையாக ஒரு நித்திர களை கொண்டு வாரதான் நான் தேர் விடுறேன் சிவன் கோவில் ரோட்டா ஒரே ஆக்கலாம் கிடக்கு ரோட்டில் அதுதான் ஓ அண்ணானம் கொடுத்தா நான் போய் சாப்பிட்டு தரலாம் நம்மளோட ஆ அப்பயும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அண்ணா நம்ம கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி எதுவும் அப்போ ஓடிக்கணும் இங்கே வேலையராகல எல்லாரும் பாவ சாப்பிட்டு தருவாடு மார்கழி திங்கள் அல்லவா பாட்டை பார்த்தியல செல்ல கொண்டு நல்ல பாட்டுகளோட பேரு நீங்க அண்ணோட பைக்கு பெட்ரோல் இல்லைப்பா இதான் உலாம் கிடக்கு கோல் அடிக்க ஆள் என்னண்டு ரோட்ல கோல் அடிக்குதா ஓ ஓ ஆ எல்லாருக்கும் ஓ அது ஃபுல்லாக அடுத்துருக்கு 2 பேரா சாப்பிட்ருமே சாப்பாடை கொடுத்துட்டு அது படுக்க விட்டுலாம் வேறு லேட்டாக ஆம்பளோடாக்கு நிற்கட்டாங்க அது சாப்பிட போகிறாங்க அப்போ என்ன அவள் சாப்பிட்டு போட்டு வைக்க சொல்லும் ஓ அந்த லைனை நான் உடையும் அந்த லைன் இருக்கா பாக்கட்டும் மற்ற நோசிங் அடிச்சா பாரு நல்லா இருக்கு மற்ற இவங்க அந்த மாவுல் பதிச்சு போட்டு தான் அந்த நோசிங் அடிச்சிருக்காங்க நல்ல ஷைனிங்காக இருக்குடாப்பா அதாவது இதுக்கு ஒரு விளக்கம் தந்தவர் என்னன்னு சொன்னால் இப்போ ஸ்டார்ட்லேயே நோசிங் அடிச்சுட்டு வச்சால் இந்த கீழ் மாவுல் அந்த லெவலுக்கு வரா சரியா
இது வந்து ஃபுல் பாடி தானேடா. ஓ ஒரே அடி அடிச்சு போட்டு நோசிங்களுக்கு தான் ஒரே லெவலாக இருக்கும் பார்க்க. ஓ ஓ அந்த ஏத்தம் இறக்கம் ஒன்றுலையும் இருக்காது. ஓ பார்க்க தெரியுதா உனக்கு? அதான் காலையில் உழம்புன ஆளேன்னு. ஓ ரைட் ஓகே நல்லா நோசிங்க அடிச்சுது. இப்போ இந்த டஸ்ட்டுகள் அடிச்சு அப்படி இப்படி அந்த ஸ்டிக்கர் அது இதுன்னு கிடக்குறால அது ஒரு இது இல்லாமல் இருக்குது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அந்த கல்லெல்லாம் பதிச்ச பிறகு கழுவி எடுத்தால் வந்து அந்த லுக் கொண்டு வடியாக தெரியும். அது இப்போ வந்து எல்லாம் டஸ்ட்டாக இருக்கிறால தெரியுது இல்லை. மற்றபடி ஓகே நல்லா தான் இருக்குது. அங்கால ஃபுல்லாக அடிப்பாங்க நோசிங். இப்போ அரைக்கட்டத்தோட நிப்பாட்டி போட்டாங்க. ஏலாம் இருக்கான் பயங்கர டஸ்ட் அடிக்குதான். இப்போ பின்னிற கைக்கு தான் நோசிங்க அடிக்கணுன்ற மாதிரி சொன்னவங்க இது மட்டும் அடிச்சிருக்காங்க. இஞ்சால நீ புறம் தான் அடிப்பாங்க உங்களோட. இப்படி அடிப்பாங்க. ஏன் இந்த என்ன ஏரியா அப்போ சாப்பிட போறீங்களா? நம்மளும் கொடுக்கலாம்ல கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகுதுடாப்பா. நீங்கள் இங்கே ஜீவா சாப்பிட போறீங்களா? ரைட் ஓகே. ஓ சாப்பிடுவோம். இன்னொரு பிளேட் இருக்கோ? அவர் அங்கிள் சாப்பிட போறாரு. அரைவாசி எடுத்து அவர் சாப்பிட்டு அரைவாசி வைக்கட்டும் அவருக்கு அம்மாவுக்கு. ஓ ஓ சரி சரி. அதான் சாப்பாடு பிளேட் ரெண்டு வரும். இல்லை போட வேணாம் கொடுத்துருவோம். போயிட்டு கூப்பிட்றாங்க விட்டோ புரியுது. அவள் அம்மா லேட்டாக வாரம் நிற்க இது வந்து ஒரு பாசு தானேப்பா. ஓ என்ன சொல்லு ரைஸ் செல்லாக்கிளி என்ன சாப்பிட்டு கொண்டிருக்காரு. ஹெல்மெட்டு எல்லாம் சிக்கன் ஹெல்மெட் கண்ட்ரோல் எடுக்கல. அப்போ 4 ஹெல்மெட் கலவாட பண்ணிட்டு உண்மையாக காலையில் அண்ணா புறக்கணும் அது உங்கண்டு ஏரியாப்பா. ஹெல்மெட் பயங்கர சிக்கலாக போகுது. இப்போ அண்ணா புறக்கணும் காலையில் உண்டு. டொப்பி கொண்டு வாங்க பிள்ளைங்க கொண்டு போங்க ரைஸ் செவியை கொடுத்து மருந்து வாங்கி கொடுக்கலாம். இல்லாட்டி சாக்லேட். ஓகே சரி விடுங்க. அந்த பெரிய கண்டேஷன் நடந்து யாருக்கண்டு எங்கடாப்பா? சரி 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 கவனம் போய்தான். ஹெல்மெட்டுலாம் சிக்கலாடா. நான் பின்னு கொண்டாட தரட்ட வேயா ஆடுது எடுத்து கொடு. ஆனால் வரக்குள்ள சாம்பார் மிஞ்சு ஏன்னா வெயில் ஆகிறாங்க ஹெல்மெட் அது எடுத்து கொடு. இந்த ஹெல்மெட்டை பார்த்தாலே ஆள் போடாய். அந்த ஹெல்மெட்டை கண்டாலே போடா ஆள். ஹெல்மெட் எல்லாம் எடுக்கலாப்பா நினைக்கிறோம். ரூம்குள்ளே வராது எதுக்கு ஹெல்மெட்ன்ற கஷ்டம் எங்களுக்கு. இப்போ கரவலை மீன் எடுக்கிற மாதிரி தான் ஹெல்மெட் எடுக்கிறப்ப கண்டபடி எடுக்கல. இதுக்குள்ளேயும் காணல. 2 வாரம் ஹெல்மெட் ஒளி வட்டுது. ஏன்டா ஹெல்மெட் அங்கே இங்கே போகுதுன்னு போட்டு சரி அவங்க போகிறாங்க என்னென்ன செய்வாங்க அவங்க யோசிச்சு.